ஒரு புகைப்படம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணோம். அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அமர்ந்துட்டு பால் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு சில பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி புகைப்படமே புரட்சி தலைவர் புகைப்படமே இல்லையே, இந்த மாதிரி அமர்ந்த மாதிரி ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படின்னீங்க. ஒரு சில பேர் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு பதில் சொன்னீங்க. அது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட புகைப்படம்னு. அதுதான் உண்மை. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகி போச்சு. அது மூலிமா வந்து என்ன வேணால் கிராஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நம்ம புரட்சி தலைவர் அவர்களை வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம பைக்கில் உட்கார வச்சு பார்க்குறோம். இப்போ வந்து நிறைய வந்திருக்கு பாருங்கள். யூடியூப்பில் புரட்சி தலைவர் பீச்சில் வாக் பண்ணுற மாதிரி வராரு. இப்போது ட்ரெண்டிங்கான பைக் உட்காந்து பைக் ஓட்டுற மாதிரி வராரு. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பேக்ரவுண்டு பிளாக் கலர் துணி போட்டு புரட்சி தலைவர் குதிரை மேலே உட்கார்ற மாதிரி அது ஆக்சுவலாக வந்து புகைப்படம் எடுப்பாங்க. அந்த புகைப்படம் எடுத்துட்டாங்கன்னா அந்த பிளாக் துணி எடுத்துட்டு பின்னாடி வந்து ஒரு காடு மலை அப்படின்னு செட்டப் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து அவர் டீ சாப்பிடல, அவர் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சில்ல, ஒரு பால் சாப்பிட்றாரு, பிஸ்கெட் தான் சாப்பிட்றாரு. இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இந்த ஒரு புகைப்படம் எந்த ஒரு தவறுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு புகைப்படங்கள்லாம் ஒரு புதுசாக நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு இதை பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படணும். அதுக்காக வந்து அதை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இது இப்படி பண்ணக்கூடாது, அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ எக்கச்சக்கமாக ஏஐ மூலிமா வந்து நிறைய புகைப்படங்கள் புரட்சி தலைவர் வந்துட்டு தானே இருக்கு. இப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் பார்க்குற புரட்சி தலைவர் திரைப்படங்கள் அப்போ பார்த்தீங்களா? தான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பிளாக் ஸ்க்ரீனில் உருவாக்கப்பட்ட அந்த மலை காடுகள் செட்டப் தானே. ஏன் அந்த செட்டப்லாம் அங்கே இருக்குன்னு கேட்பீங்களா? இயற்கையாக வந்து நடைமுறையில் இருக்கிறது தான். இது வந்து ஒரு புதுசாக எதுவும் யாரும் கொண்டு வரல. இப்போ ஏஐயில் வந்து இன்னும் இதை விட டெக்னாலஜி இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு, அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு தவறும் கிடையாது. நாலேஜ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, டேய் என்னடா இது தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நீ பேசும்போது ஒரு நாகரிகம் பேசணும். அப்போ நீ வந்து இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஏஐ தொழில்நுட்பம் வந்து இப்போ அதிகமாகி போச்சு. புரட்சி தலைவர் பக்தர்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கணும், ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து அதை குறை சொல்லிக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இன்னும் நம்ம முன்னேறவே முடியாது. புரட்சி தலைவர் அவர்களை வித்தியாசமான கோணங்களில் பார்க்கும்போது நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். அதுக்காக வந்து வருத்தப்படக்கூடாது. நீங்கள் வந்து ஒரே கோட்டில் போகிறதுனால உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வேறு எங்கேயும் போகல. நம்ம தலைவர் வந்து இந்த 2025 2100 ஆனாலும் அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருப்பான்றத மைண்ட் செட் வச்சுங்க. அதுதான் உண்மை. அவர் அது நம்ம சந்தோஷப்படணும். அதை பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு.